ஓம் சைராம் ஜெய் சைராம். இன்னைக்கு நம்ம பாபாவை மடியில் உட்கார வச்சு நான் பேசுகிறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சைரா. இப்போ நான் பாபாவுடைய மிராக்கள் நிறைய பேசுகிறது கிடையாது. வேறு வீடியோ போட்டுக்கிட்டு வரேன். அப்பாவை பற்றி பேசுகிறதுக்கே இல்லை, நான் பேசுகிறதே இல்லை. ஆனால் அப்பா நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் பண்ணியிருக்காரு. பாருங்கள், நான் எங்கெல்லாம் உட்காந்து வீடியோ போடணும், அப்பாவை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சானோ அதெல்லாம் முடியல. பாருங்கள், அப்பா பாருங்கள் மடியில் உட்காந்துருக்காரு. மடியில் உட்கார வச்சு வீடியோ பேசுகிறேன். அதுதான் அவருக்கு பிடிச்சிருக்கா என்னன்றது தெரியல. அப்புறம் இன்னொன்று சொல்லிக்கிறேன். நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கே தெரியும், நான் மலேசியாவுக்கு எல்லாமே ரெடி பண்ணி எல்லாமே பண்ணி போயிட்டு நம்ம கடையும் பார்த்துட்டேன், அட்வான்ஸ் கொடுத்துட்டேன், நம்ம எல்லாமே ரெடி பண்ணிட்டோம், வீடு எடுத்தாச்சு, நமக்கு எல்லாமே கிடச்சிருச்சு. இன்னொரு விஷயம் சொல்லப்போனால், அந்த தங்கை நம்ம சிரடி சாய்பாபா டிபட்டி. நம்ம என்னைக்கு தான் உங்களுக்கு பெரிய பாபா அங்கே வந்தார், அது உங்களுக்கே தெரியும். பாபா அந்த இடத்துல பெரிய பாபா வந்ததை காமிச்சு நான் வீடியோவில் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க என்னுடைய சேனலில் பாருங்கள். அப்பா பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் மடியில் உட்காந்துருக்கிறதால அவர் கண்ணு உங்களுக்கு தெரியுதா தெரியலையா அது எனக்கு தெரியாது. ஆனால் நம்ம பக்கத்தில் உட்காந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக அவருடைய விழிகள் பார்க்கும்போது அந்த கருவிழிகள் நாங்கள் இது சாதாரணமாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆரஞ்சு கலர் மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம சேனலில் அந்த வீடியோ எடுத்து பார்த்தா கருவிழிகள் நம்மளை மாதிரியே இருக்கும். நீங்கள் என் சேனலில் பாருங்கள். அப்படியே இந்த முடி கருப்பு முடி நம்ம மாதிரி நம்ம எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி தான் இருக்கும். அப்படின்னா ஒரு வீட்லேயுமே அப்பா உயிரோடு நடந்துக்கிட்டு இருக்காருன்றது தான் உண்மை, உயிரோட்டமாக இருக்காருன்றது தான் உண்மை. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம 60 வருஷம் பாபா வாழ்ந்த இடத்துல இந்த எண்ணெய் அவர் உடம்பு ஃபுல்லாக தடவப்பட்ட எண்ணெய் இது. சத்தியமாக சொல்கிறேன் சாய்ராம், நம்ம பாபா வச்சு சொல்கிறேன். என்ன விளம்பரத்துக்கு எனக்காக நான் பேசுகிறேன் அப்படி இல்லை, யாருமே நினைக்க வேண்டாம். இதெல்லாம் இவருக்கு தான் தெரியுங்க. அதெல்லாம் எதுக்காக நம்மளை இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாருன்னு அவருக்கு தெரியும், எனக்கு தெரியாது. அதுதான் உண்மை. மெயினாக சொல்ல வர்றதை ஒன்று சொல்லிடுறேன், மறந்துடுவேன் நான். அப்புறம் இன்னொன்று சொல்கிறேன், நம்ம எதுவுமே எழுதி வச்சு இவ்வளோதான் பேசணும் அவ்வளோதான் பேசணும் அந்த மாதிரிலாம் நான் பேசுறது இல்லை. வருவேன், உட்காருவேன். இப்போ என்ன பேசுகிறேன் அப்படின்றது எனக்கு தெரியாது, என்ன பேச போகிறேன்றது எனக்கு தெரியாது. என்னவோ உட்காருவேன், பேசணும், என்ன பேசணும்னு நினைக்கிறேனோ அதை மட்டும் பேசிட்டு போயிடுவேன். சில நேரத்தில் லாங் வீடியோவாக இருக்குது. நான் மலேசியா போயிட்டு அவங்களும் சிரடி சாய்பாபாவுடைய டிவைட்டி தான். போயிட்டு நம்ம அதான் சொன்னேன், கடை எடுத்தாச்சு, வீடு எடுத்தாச்சு, எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். திங்கக்கிழமை நம்ம கடை ஓப்பனிங் பண்ணுற மாதிரி ஐடியாவில் இருந்தேன். அது சும்மா சின்ன கடை தான், சாதா கடை. ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிற, இப்போ அடுத்து கடை வைக்க போகிறோம், மலேசியாவுக்கு போகிறோம். கடை வைக்க போகிறது பெரிய ஹோட்டல் வைக்கிறதுக்கான வேலை போய்கிட்டு இருக்குது. அப்பா எதுவுமே நம்ம கேட்குறது அப்பாட்டு சின்னதாக கேட்போம், அவர் எப்பயுமே நமக்கு பெருசாக தான் கொடுப்பாரு. அதுக்கான வேலையெல்லாம் போய்கிட்டு இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஃபஸ்ட்டு நான் கோயம்புத்தூர் போயிருந்தேன் சைராம். அதெல்லாம் நான் சேனலில் போடலை. தீபாவளி டைம் இங்கே வரதுக்கு முன்னே நான் கோயம்புத்தூர் போயிருந்தேன். போனும்போது அப்போ எங்கள் வீட்டுக்கு ஒரு பொண்ணு வருவா, கீதான்னு சொல்லிட்டு. அப்போ அவள் சொன்னால், நான் கோயம்புத்தூர் போகிறேன், வீடெல்லாம் காலி பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவள் வேண்டிக்கிறாளாம் பாபாட்ட. பாபா, அவங்க போயிட்டாக்கா எனக்கு யார் இருக்காங்க? ஏன்னா வருவா, சாப்பிடுவா, படுப்பா, எந்திரிப்பா, அவங்க சொந்தக்காரங்க கூட பார்க்க மாட்டாங்க. அதுமாரி நம்ம வீட்டுக்கு வந்தானா உரிமையாக இருந்துட்டு போவா, சாப்பிட்டுக்கிட்டு போயிடுவா. பிள்ளைங்க 2 இருக்காங்க, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். வருவாங்க, நம்ம வீடு அவங்க வீடு மாதிரி. நாங்களாம் சாப்பிட்டா கூட ஒன்றா உட்காந்து தான் சாப்பிடுவோம். அந்த மாதிரி டக்குன்னு பாபாயிட்ட கேட்குறாளாம், இவங்க இல்லைன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டாலாம். அதுக்கப்புறம் நான் கோயம்புத்தூர் போனேன், பார்த்தேன், எல்லாம் செஞ்சேன். அது செட் பண்ணிவிட்டு வேண்டாம் அப்புறமா பேசலான்ட்டு தான் நம்ம இங்கே வந்துட்டோம். அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ சென்னை, இப்போ கோயம்புத்தூர் மலேசியா போயிருந்தேன். மலேசியா போயிருந்தபோது பார்த்து அதுக்குள்ளே எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துருச்சு. ஃபோன் உடனே கம்பெனி வேலையாக தான். நம்ம இப்போ ஆயில் விற்கிறோம் இல்லைங்களா, ஆயில் மட்டும் இல்லை, நம்ம இன்னும் நிறைய ப்ராடக்ட் பண்ண போகிறோம். அதுக்கான ஒரு ஃபோன் வந்தது. ஃபோன் வந்த உடனே இப்போ நம்ம கம்பெனி வேலை உலகம் ஃபுல்லாக மக்களுக்கு போய் சேர்றது.
நம்ம ஹோட்டலுன்றது மலேசியா மட்டும்தான் இருக்கணும், மலேசியா மக்கள் மட்டும்தான் சாப்பிடுவாங்க. ஆனால் நம்ம தயாரிக்க போகிற பொருள் வந்து நிறைய உலக மக்கள் எல்லாருக்கும் நம்ம கொடுக்கறதுக்கு மாதிரி ஐடியா பண்ணியிருக்கோம். அப்போ அது தேவையா இது தேவையானும் போது மக்கள் எல்லாருக்கும் அனைத்து பொருளும் போய் சேரணும். அப்போ என்னால் சரியான முடிவு எடுக்க முடியல. அப்போ ஜெர்மனி தங்கக்கிட்ட கால் பண்ணி பேசினேன். அக்கா, உங்கள் கனவு லட்சியம் எல்லாமே இது உங்களுக்கு கம்பெனி தானேக்கா, ஃபஸ்ட்டு அதை போய் பாருங்கள், பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் இந்த வேலை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா. ஆனால் நம்ம அதுக்கான லைசன்ஸு, ஏன்னா நாங்கள் ஒரு பெரிய லெவலில் பண்ணுறோன்னா நம்ம இங்கே பண்ணுற மாதிரிலாம் எதுவுமே சாதாரணமாக பண்ண முடியாது. ஏன்னா அங்கே நிறைய ஃபார்முலா இருக்குது. சின்னதாக ஒரு மிஸ்டேக் நடந்தாலுமே பயங்கரமாக சீல் வச்சுடுவாங்க. நம்ம செலவு பண்ண பணம் அத்தனையுமே போயிடும். அதுக்கான வேலையெல்லாம் கரெக்டாக பண்ணால் தான் நம்மளால் அங்கே கடை வைக்க முடியும். அப்புறம் அதுக்கான ஆளும் பாபா காமிச்சார். அதுக்கான ஆளும் காமிச்சு அது எல்லாமே நம்ம அந்த 20 நாள் 23 நாளில் நம்ம எல்லாமே சரி பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். எனக்கு என்னென்ன தேவையோ அத்தனையுமே பாபா கொடுத்துட்டாரு. அவ்வளோ அறிமுகம் கொடுத்துருக்காரு. சரிங்களா, கொடுத்துட்டாரு. அப்புறம் திடீர்னு நான் போன இடத்துல சொன்னேன், நீங்கள் கடை நடத்துங்கம்மா, நான் வந்துடுறேன்னு. அவளா, அக்கா நீங்கள் இல்லைன்னா என்னால் ஒன்றுமே பண்ண முடியாதுக்கா, நீங்கள் வந்தாதான்க்கா நான் நடத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டா. சொன்ன பிறகு நீங்கள் வந்த பிறகு நம்ம நடத்திக்கலாம், இப்போ வேண்டாம், இப்போ நிறுத்திடலாங்கான்ட்டு நாங்கள் கொடுத்த அட்வான்ஸ் வாங்கிட்டோம். அது ரொம்ப வருத்தமாக போயிடுச்சு. வருத்தமாக இருந்ததா, அதில் வேற எங்கள் அக்கா வேற, இன்னடி நீ போடும்போது வீடியோ போட்டேன், முகம் சந்தோஷமாக இருந்தது, அதுக்கப்புறம் என்னாச்சு முகமே தெரியலையே அப்படின்னு எங்கள் அக்கா ஃபோன் பண்ணி கேட்ட உடனே எதுக்காகன்னா என்னால் இவ்வளோ தூரமாக டீட்டெயிலாக உட்காந்து பேச முடியல. இப்போ கொஞ்சம் டைம் இருக்குது. ஏன்னா நான் இப்போ கடைக்கு கிளம்பிட்டேன். நான் சொன்னேன்ல, நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு கடைக்கு கிளம்பிட்டேன். ரெண்டாவது அதனால் இப்போ டைம் இருக்கிறதால உட்காந்து வீடியோ உங்களுக்கு பேசுகிறேன். சரிங்களா, எனக்கு அதுக்கான நேரம் வரல, அதனால தான் இப்போ உட்காந்து அப்பா கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். சொன்ன பிறகு என்னடி முகம் கவலையாக இருக்க, என்னாச்சு உனக்கு அப்படின்னு. அகத்தின் அழகு முகத்தில் தெரியுன்றது வீடியோவிலே எல்லாம் தெரிஞ்சிடுது. நான் சந்தோஷமாக இருக்கேனா இல்லையா அப்படின்றது எல்லாமே தெரிஞ்சிடுது. அவர் கேட்டா, ஒன்றும் இல்லடி நான் ஊருக்கு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ எனக்கு கொஞ்சம் அந்த பொண்ணு கொஞ்சம் அங்கே தைரியமாக இருந்தால் பரவாயில்ல. அவள் தனியாக இல்லை, நான் ஆள் போடுறேம்மா, நீங்கள் கடையை பார்த்துக்குங்க அப்படின்னு சொன்னேன். நாங்களும் அவங்களும் பார்ட்னராக தான் கடை வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இல்லைக்கா என்னால் வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டா. ஆனால் இப்போ திரும்பியும் நம்ம கடை வைக்க தான் போகிறோம். அதுக்கான லைசன்ஸு, அதுக்கான வேலை எல்லாமே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ ஏன்னா அங்கே போய் வச்சோம்னா அவங்களும் நம்மளும் சமமான பார்ட்னராக வைக்கிற மாதிரி தான் நம்ம இப்போ கடை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நம்ம மலேசியாவும் போயிடுவேன். எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன்னா பாருங்கள், அப்புறம் ஒரு ஃபோன் வந்தது. கீதா என்ன சொன்னால், பாப்பா கிட்ட வேண்டிக்கிட்டா நான் கோயம்புத்தூர் போகக்கூடாது, இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவள் வேண்டிக்கிட்டா. அந்த மாதிரியே போயிட்டு, ஏன்னா அவள் வேண்டுதல் பழிச்சிடுச்சுல, அப்பாட்ட எதனா கேட்டால் உடனே கொடுத்துருவாருல்ல. உடனே அப்பா அங்கே கோயம்புத்தூர் போனால் வந்தேன். அப்புறம் நமக்கு சூழ்நிலை சரியில்லை, வந்து விருத்தாச்சலத்துலேயே வேறு இடம் மாறிட்டேன். சரிங்களா, அதுக்கப்புறம் நாங்கள் கடை அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்ததெல்லாம் வாங்கிட்டு அப்படியே சோகமாக உட்காந்துருக்கேன். சென்னையிலேருந்து ஒரு ஃபோன் கால் வருது. சைராம் வேறு நம்பர்லேருந்து வருது. ஃபோன் எடுத்து, யார் நீங்கள் பேசுகிறீங்கன்னா, சைராம் நான் தான் சைராம் பேசுகிறேன், உங்களை எனக்கு தெரியலிங்களா சைராம் அப்படின்னாங்க. தெரியுது சைராம் சொல்லுங்கள் அப்படின்னேன். எல்லாம் அன்பு பாசம், இதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம வெறுப்பு கொடுத்தோன்னு வச்சுக்கிங்களேன், அந்த வெறுப்பு தான் நம்மக்கிட்ட வரும். அன்பு கொடுத்தா என்ன வரும்? அன்பு தானே கிடைக்கும். அந்த அன்பு தான் அவங்கள அப்படி பேச வைக்குது. உடனே சொல்கிறாங்க, சைராம் எங்கே சைராம் இருக்கீங்க, மலேசியாவில் இருக்கீங்களா, வீடியோவில் பார்த்தேன் அப்படின்னாங்க. ஆமாம் சைராம் மலேசியாவில் தான் இருக்கேன் சைராம். அப்புறம் நான் சொன்னேன், என்ன சைராம் எப்போ வரீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், வந்துடுவேன் சைராம், இன்னும் 2 வாரத்தில் வந்துடுவேன். அப்பா வந்துடுவீங்களா? அப்பா ரொம்ப சந்தோஷம் சைராம் அப்படின்னாங்க. ஏங்க அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை சைராம், நீங்கள் போயிட்டீங்க, மலேசியா போயிட்டீங்க, எப்படியும் பெரிய ஆளாக ஆகிடுவீங்க, இனிமேல் எங்ககிட்டலாம் பேச மாட்டீங்க, போயிட்டாங்களேன்னு ரொம்ப கவலையாகிடுச்சு சைராம் எனக்கு. நீங்கள் போயிட்டீங்க, ரொம்ப கவலையாகிடுச்சு. நீங்கள் எப்போ வருவீங்க? ரெண்டாவது எங்களுக்கு கூட இப்போல்லாம் நான் எப்போ ஃபோன் போட்டாலும் பேசுவீங்க, அப்படி நீங்கள் பெரிய ஆளாகிட்டீங்கன்னா என் கூட பேச மாட்டீங்கல்ல. விஷயத்துக்கு உண்மையை சொல்லணுமா பொய்யை சொல்லணுமான்னு நீங்கள் சொல்லுங்களேன். அவங்க சொல்கிறாங்க, நான் மலேசியா போயிட்டேன்னா நான் பெரிய ஆளாகிடுவேன்னா, ஆயிட்டாக்கா நான் அவங்கக்கிட்ட பேச மாட்டானா அப்படின்னு சொல்கிறாங்க சைராம். நான் என்ன சொல்கிறேன், பாபா நீங்களும் தான் கேட்டுக்கணும். அதான் நான் சொன்னேன், என்ன அப்படி சொல்கிறீங்க, எனக்கு கோபம் வந்துடுச்சு. எனக்கு கோபம் வந்துடுச்சு. ஏன்னு சொன்னாக்கா எனக்கு கோபம் வந்துடுச்சு. என்ன
நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் வந்து நம்ம ஜெயிச்சு எல்லாருக்கும் என்ன செய்யணும், அடுத்த கட்டம் எப்படி போடணும், நம்ம எவ்வளோ போராடிக்கிட்டு இருக்கோம். பாருங்களேன் எப்படி போய் பாபா கிட்டலாம் வேண்டிக்கிறாங்க. அவங்க போயிட்டாங்கன்னா பெரிய ஆளாயிட்டாங்கன்னா அவங்க நம்ம கூட பேச மாட்டாங்க போக மாட்டாங்கன்னு எவ்வளோ தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னுட்டு நான் சொன்னேன். சைராம் ஏன் சைராம் இப்படிலாம் பண்ணுறீங்க, ஏன் வந்து வேலை ஆரம்பிக்கலான்னு நினச்சேன், வேலை ஆரம்பிக்க முடியல, இப்போ வரமேன்னு கவலையா. நீங்களே இப்பெல்லாம் வேண்டிக்கிட்டா நான் எங்கெங்க வர முடியும், நான் எப்படிங்க எல்லா ஊர்லேயும் வேலை செய்ய முடியும். அதை விட ஒன்று கேட்டேன், அது எப்படி பேசாமல் இருக்கிறது? நான் எப்பயுமே பேசுவேன், அது என்ன பெரிய ஆள் சின்ன ஆள். ஒன்று சொல்லட்டுங்களா, பணம் இல்லை நமக்கு. பணம் இல்லாத போது மக்கள் வந்து நம்மளை எவ்வளோ அவமானம் அசிங்கம் ரொம்ப எல்லாமே அடிமட்டமாக நம்மளை என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஆனால் அத்தனை பேருக்குமே பாபா என்ன சொல்லியிருக்காரு தெரியுங்களா, அவ்வளோ பேருக்கிட்டையும் நம்மளை வந்து அன்பாக மட்டும்தான் இருக்க சொல்லியிருக்காரு. அது ஒன்று. அப்புறம் வந்து யார் என்ன சொன்னாலும் என்ன கோச்சிக்கலாம் மாட்டேன். ரொம்ப எதனா நடந்ததுன்னா அழுதுருவேன். இவர் காலை பிடிச்சி கதறி இவர்கிட்ட தான் அந்த கோவத்தை கட்டுவேன், திட்டுவேன். நான் உங்களால் தான் இப்படி ஆயிடுச்சு, நான் உன்னை கும்பிட மாட்டேன் போக மாட்டேன்னு அப்பாட்ட உண்மையாக சண்டை போட்டு அழுவேன். சரிங்களா? ஆனால் வந்து எந்த ஃபோன் கால் எவ்வளோ பேர் ஆண்கள் பெண்கள் யார் ஃபோன் பண்ணாலும் எல்லாருக்குமே ரெஸ்பான்ஸ் கொடுத்து தான் நான் பேசுவேன். நான் பேசாமல் என்றைக்குமே இருந்ததில்லை. அதை நான் கேட்டேன், அது எப்படி வசதி வந்துட்டா மட்டும் எப்படி சைராம் பேசாமல் இருப்பாங்க? நான் எப்பயும் பேசுவேன் சைராம். நீங்கள் இப்படிலாம் வேண்டிக்கிட்டா நான் போகிற வேலை எங்கெங்க முடிய போகுது, ஒரு வேலையும் முடியல, நான் வரேன் அப்படின்னேன். அப்படிங்களா சைராம், நான் வந்து இப்போ பதிகம் படிக்கிறேன், சிவன் கோயிலுக்கு போய் பதிகம் படிச்சுக்கிட்டு இருக்கேன், நான் உங்களுக்காக சிவனுக்கிட்டலாம் வேண்டிக்கிறேன், நீங்கள் நல்லா வருவீங்க கண்டிப்பாக அப்படின்னு சொன்னாங்க. இது எதுக்கு சொல்கிறேன்னு வச்சுக்கிங்களேன், நம்ம வந்து அவங்கக்கிட்ட பேசுறது ஒரு ஆறுதலாக இருக்குது. அவங்களுக்கு ஒரு கஷ்டம், பையன் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க, பொண்ணு வேலைக்கு போய்கிட்டு இருக்கா, அவங்களுக்கு ஏற்கனவே அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து பாபா நேரில் போயிட்டு அவங்க உடம்புலாம் நல்லாக்கி பாருங்க. நம்ம வந்து அதுக்கு தான் நினச்சேன் நான், உண்மையாக அன்பாகவே இருக்கக்கூடாதா? நம்ம எல்லாருக்கிட்டையும் கோபமாக இருந்தால் நம்மளை எல்லாரும் வேண்டான்னு சொல்லுவாங்களாட்டு இருக்குது. நம்ம எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருக்கிறதால தான் நம்ம வேணும்னு நம்ம பேசணும், அவங்க எங்கேயுமே போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் நான். ஆனால் வந்து என்னவோ காரணம் இருக்குங்க. நம்ம எல்லா இடமும் போகிறோம் வரோம், மலேசியா போனேன் வந்தேன், அங்கே நிறைய உறவுகளை பார்த்தேன், நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம ப்ராடக்ட் எல்லாம் மலேசியாவும் வரப்போகுது. நம்ம சின்னதாக கேட்குறோம், அப்போ பெருசாக கொடுக்குறாரு நமக்கு. சரிங்களா? அதை விட ஒரு பெரிய அற்புதம் ஒன்று பண்ணார் சைராம். நான் சொல்லியிருந்தேன் எப்படின்னா, இவர் இப்படி மடியில் உட்கார வச்சு பக்கத்தில் உட்கார வச்சு ராஜாதி ராஜர் அப்படின்னு சொல்லிட்டு தங்கம் வைரம் பட்டுக்குட்டின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட உட்காந்து பேசணும்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு டைம் இப்போ தான் வந்துருக்காட்டிருக்கு. இந்த வீடியோவிலே நான் பேசிடுறேன். ஏன்னா அப்பா பக்கத்தில் இருக்காருல்ல, அப்பா வச்சு அந்த விஷயத்தை சொல்லிடுறேன் உங்களுக்கு. என்னன்னா, நான் மலேசியா போனேன் இல்லையா, மலேசியா வந்து நம்ம திருச்சியிலேருந்து நான் போட்டிருந்தேன். ஏன்னா நம்ம ஊர்லேருந்து திருச்சிக்கு வந்து 3 மணி நேரம் தான், சென்னை வந்து ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஆகும். இங்கே திருச்சிக்கு 3 மணி நேரம் பக்கம் அப்படின்ட்டு நான் திருச்சி டிக்கெட் பாபா கோயிலுக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்னை ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போனாங்க. அந்த ட்ராவல் நான் பண்ணேன், அவ கூட போயிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் இப்போ 2வது போனேன். சரிங்களா? போனும்போது எனக்கு தெரியல சைராம், சில விஷயங்கள் எதுவுமே தெரியல. நம்ம டிக்கெட் போட்ட இடத்துல என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு நிறைய அமௌண்ட்டு தேவைப்படாதுன்னு சொன்னாங்க. நான் எனக்கு கைக்கு தேவையான பணம் கொஞ்சம் நம்ம அந்த வெள்ளி காசாக மலேசியன் வெள்ளி மாற்றி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்மளோட பணம், நம்ம ஊர் பணம் கொஞ்சம் அக்கௌண்ட்டில் பணம் வச்சுக்கிட்டு டக்குன்னு லக்கேஜ் நான் எதுவும் எடுத்துகிட்டு போகல. என்னென்னா ஒரு 14 கிலோ எடுத்துகிட்டு போனேன் லக்கேஜ் போட்டுறதுக்கு. அப்புறம் என்னன்னா, அங்கே போன பிறகு இப்போ ஏர்போர்ட்டில் பணம் கட்டிக்கலான்னு சொன்னார் அவர். அதை நம்பி நம்ம எடுத்துகிட்டு போயிட்டோம். எடுத்துகிட்டு போன பிறகு பார்த்தீங்கன்னா 7 கிலோ தான் அலோடு, மீதியெல்லாம் நீங்கள் எதுவுமே என்னன்னா அந்த பிள்ளைங்களுக்கு ஸ்க்ராட்ச்சு கொஞ்சம் ஜாமெல்லாம் எடுத்துகிட்டு போனேன் நம்ம ப்ராடக்ட்லாம். ஆனால் என்னால் அங்கே எதுவுமே எடுத்துகிட்டு போக முடியல, எதுவுமே இதுக்கு எடுத்துகிட்டு வரக்கூடாது. அதை விட என்ன சொல்லிட்டாங்கன்னா, நம்ம ஊர் பணம் வந்து அக்கௌண்ட்டில் 70,000 ரூபாய், 70,000னா மலேசியன் வெள்ளி வந்து ஒரு 70,000 ரூபாய் நம்ம கையில் காசாக இருக்கணும், பணமாக இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு தேவையான அமௌண்ட்டு நான் வச்சுருக்கேன். அப்புறமா நம்மளுடைய தெரிஞ்சவங்க தான், நாங்கள் போகவே முடியாதுன்னு நினச்சிட்டேன். அன்றைக்கி எப்படிடா போகிறதுன்னு நினச்சிட்டேன். அப்புறம் டக்குன்னு ஃபோன் பண்ணேன், அவர் அமௌண்ட்டு போட்டு ஏன்னா எனக்கு அங்கே மலேசியாவில் பணம் தேவையில்லை, நம்ம பிஸ்னஸ் தான் போகிறோம், நமக்கு தேவையில்லை, எல்லாமே வந்து
அவங்க பார்த்துக்கிறாங்கன்னும் போது எனக்கு பணம் தேவையில்லாத மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் திடீர்னு போன உடனே நான் சொன்ன உடனே ஒரு சாருக்கு போட்டார், பணம் போட்டார். அவர் நம்ம சகோதரர் போட்டார். போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் மலேசியன் பணம் மாற்றிட்டேன். சரிங்களா, மாற்றிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னொன்று சொல்லப்போனால் அந்த செக்கிங் வந்து 9 மணிக்கு போச்சுங்க. செக்கிங் 9 மணிலேருந்து அந்த 12 மணி வரைக்கும் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல. ஆனால் வந்து ஒரு ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்கிறேன். நான் என்னுடைய ஜெர்மனி தங்கைக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறேன். நான் பேசின உடனே யாருக்கு இப்படிப்பட்ட நட்பெல்லாம் கிடைக்கும், யாரெல்லாம் இப்படி நட்பு கொடுப்பாரு பாபா, இது என் வாழ்க்கையில் மட்டும் நடக்குதா இல்லை உங்களுக்கெல்லாம் நடந்திருக்கா, அதெல்லாம் எனக்கு தெரியல. நான் கால் பண்ணி சொல்கிறேன் அவகிட்ட, அம்மா இந்த மாதிரிடா நான் ஏர்போர்ட் வந்துட்டேன், வந்த பிறகு வந்து இந்த மாதிரி பணம் அக்கௌண்ட்டில் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லக்கேஜ் எடுக்கக்கூடாது போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னு சொன்ன உடனே அவள் அந்த நேரம் வெளியே போக முடியாது, பணம் என்னுடைய அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. உடனே தேப்பி எழுவுறா, கதறி எழுவுறா. அக்கா ஏதா பாபா இப்படிலாம் பண்ணுறாரு இப்படி பண்ணுறாருன்னு சொல்லி செம்மையாக அழுவுறா, தேப்பி எழுவுறா, எனக்காக அழுவுறா, கதறி எழுவுறா. நான் அப்படி சொன்னேன், இல்லைம்மா எல்லாம் சரியாயிடும், ஒன்றும் கவலைப்படாது. நான் அதை கூட நான் கவனிக்கிறேன். அதுக்கு அவங்கக்கிட்ட வந்து ஆறுதல் சொல்லவோ அவங்ககிட்ட பேசக்கூட எனக்கு நேரம் இல்லை. ஏன்னா ஃப்ளைட் போயிடும், நீங்கள் உடனே போங்க, நீங்கள் எல்லாத்தையும் சரி பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் போகிறேங்க, போயிட்டு நம்ம பணம்லாம் மாற்றி பாஸ்போர்ட் கொடுத்து அங்கேயே பணத்தை பணம் மாற்றிட்டு அவங்க மலேசியன் பைசாவாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் வரேன். அந்த லக்கேஜெல்லாம் அங்கேயே எடுத்துகிட்டு வந்து நான் என்ன செய்கிறேன், உண்மையிலே எப்படி பாருங்களேன், ஒன்றுமே தெரியாத இருக்க பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. அந்த காசை எடுத்துகிட்டு வந்து அந்த செக்கிங் பண்ணுறாருல அவர்கிட்ட கொடுக்குறேன், இந்தாங்க காசு வேணுமா, இந்தாங்க வச்சுக்கிங்க, இந்தாங்கன்னு அவர்கிட்ட கொடுக்குறேன். இதையே என்கிட்ட கொடுக்குறீங்க நீங்கள் அப்படின்னாரு. நான் சொன்னேன், நீங்கள் தானே கேட்டீங்க அப்படின்னு சொன்னேன். இதெல்லாம் உண்மையான்னு கேட்டிங்கன்னா உண்மையாக நடந்ததை தாங்க நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இப்போ என்ன நீங்கள் தானே கேட்டீங்க அப்படின்னு சொன்னேன். இல்லை இது எனக்கு வேண்டாம், நீங்கள் மாற்றி வச்சுக்கிங்க, உங்கள் கையில் நீங்கள் வச்சுக்கிங்க, இந்த பணம் நீங்கள் வச்சுக்கிங்கன்னாங்க. நான் அந்த கையில் வச்சுக்கிட்டு சொல்கிறேன், இது பணமா, இது எனக்கு ஒன்றுமே தெரியல, இது என்ன ரூபா, என்ன காசு, என்ன வேல்யூ, இது எனக்கு எதுவுமே தெரியலிங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில் வச்சுட்டு சொல்கிறேன். சொல்லிவிட்டு அப்புறம் அந்த பர்ஸில் வச்சுக்கிட்டேன், அந்த பணம் ஃபுல்லாகவே பேக்கில் வச்சுட்டு அதுக்கப்புறம் லக்கேஜுக்கிட்ட வந்தாச்சு. லக்கேஜ் இத்தனை கிலோ எடுக்கணுன்றாங்க. அப்புறம் என் கூட வந்தவங்க கிட்ட எல்லாத்தையும் எடுத்து பேக்கில் போட்டு என்ன எடுத்தேன் என்ன விட்டேன்னு கூட தெரியலைங்க. எடுத்துகிட்டு போன பொருள் உருப்படியாக நான் எடுத்துகிட்டே போகலை. அதான் சொல்கிறேன், எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல அந்த 3 மணி நேரம் செக்கிங்கில். அதுக்கப்புறம் சரின்ட்டு அதெல்லாம் நான் எல்லாமே அள்ளி போட்டு பேக்கில் 7 கிலோ வெயிட் மட்டும் எடுத்துக்கிட்டு மற்றதெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா என் கூட வந்தவங்க விட்டுட்டு என்ன அவங்க பட்டிக்கே போயிட்டாங்க, கிளம்பி வாசல் தூரம் போயிட்டாங்க. சத்தியமாக அன்றைக்கி என்ன நடந்தது தெரியுமா, அழுதே போயிட்டேன் நான். எனக்கு செம்ம அழுக வந்துடுச்சு. ஏன்னா அந்த பக்கம் பொருள் வச்சுக்கிட்டு நிற்கிறேன், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் போயிடும். அதோட பார்த்தீங்கன்னா ஆமாம் கரெக்டாக 12 மணிக்குள்ளே உள்ளே போகணும், மணி 11 ஆயிடுச்சு, போயிடுச்சு. அதுக்கப்புறமா இன்னும் நிறைய செக்கிங் இருக்குது முடிச்சுட்டு. இது எல்லாமே என்ன நடக்குதுன்னா, நம்மளுடைய பொருள் வந்து நம்ம செக்கிங் பண்ணி இதில் போடுவோம் இல்லையா, லக்கேஜில் போடுவோம்ல, அந்த லக்கேஜில் தான் இவ்வளோ நடந்துகிட்டு இருக்கு. அடுத்த கட்டம் போகலை, நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம் அப்படின்னுட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் பயங்கரமான ஒரு மிராக்கள். சரிங்களா, அதெல்லாம் யார் பண்ணா, எப்போ பண்ணார், அதுக்கப்புறம் நடந்த மிராக்கள் சொல்கிறேன் நான். அது வரைக்குமே எனக்கு ஒரு சிந்தனை கூட இல்லை. ஏன்னா நம்ம எப்படி போவோம், என்ன பண்ணுவோம், அந்த டைமில் 11 மணிக்கு மேலே பணம் எப்படி மாற்றுறது, என்ன செய்கிறோம், எனக்கு எதுவுமே புரியல. எல்லாமே ஆனால் சரியாயிடுச்சு. சரியான பிறகு ஜாமான்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் அழுதுகிட்டே இருந்தேன்னா அதுக்கப்புறம் அவங்க வந்தாங்க. ஏன்னா அவங்க போயிட்டாங்க, ரொம்ப தூரம் போயிட்டாங்க. போன பிறகு எனக்கு என்னோட பொருள்லாம் நான் அவர் கையில் கொடுக்கல, நல்லா தூக்கி நம்ம குப்பையில் போட்டு வந்துட வேண்டியதான், நான் என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு அழுத உடனே அப்புறம் வந்த பிறகு பேக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து லக்கேஜ் எடுத்துக்கிட்டு ஏன்னா புதுசு இல்லை, நமக்கு எதுவுமே தெரியல அப்படின்றதால எல்லாமே கொஞ்சம் சரி பண்ணி எனக்கு சொல்லி கொடுத்தாரு அப்படின்ட்டு அவரு தான் வந்தார். வந்துட்டு அப்புறம் என்னுடைய போர்டிங் பாஸ்போர்ட்டு அந்த போர்டிங் பாஸ்போர்ட்டு எல்லாமே பில்லு எல்லாமே அவர் எடுத்துக்கிட்டார். கொடுங்கன்னு வாங்கிட்டு என்னுடைய சூட் கேஸை அவர் கையில் எடுத்துக்கிட்டார். நாங்கள் இருந்து உள்ளே போகும்போது எல்லாரும் போயிட்டாங்க, யாருமே கிடையாது. லாஸ்ட்டு நான் தான் வந்துட்டு அதுக்கப்புறம் என்னுடைய சூட்கேஸ் எடுத்துகிட்டு போய்கிட்டே இருந்தார்.
அதுக்கப்புறம் நிறைய லக்கேஜ் நிறைய செக்கிங் இருக்குது. அந்தந்த இடம் காமிச்சிட்டு தான் நம்ம அடுத்தடுத்த கட்டம் உள்ளே போடணும். ஆனால் அந்த இடத்துக்கு நான் போகலை. என்னுடைய பாஸ்போர்ட்டு, என்னுடைய போர்டிங் பாஸ் எல்லாமே அவர் எடுத்துக்கிட்டார். பாஸ்போர்ட் அவர் எடுத்துக்கிட்டு அடுத்த கட்டம் போய் காமிச்சிட்டு எல்லா இடத்துலையுமே அவர் காமிச்சிட்டு போய்கிட்டே இருக்கார். ரொம்ப தூரம் அது திருச்சி ஏர்போர்ட் தெரியும் இல்லையா, எல்லா இடத்துக்கும் போகிறாரு. அது பார்த்தீங்கன்னா லைனில் நிறைய பேர் கியூவில் நிற்கிறாங்க. அந்த கியூவெல்லாம் தாண்டி ஃபஸ்ட்டாக நான் லாஸ்ட்டாக போகிறவனா தான், ஆனால் ஃபஸ்ட்டு போகிறது நான் தான். அவர் போகிறாருல்ல, அங்கே வேலை பார்க்குறேன்றதால எல்லா இடத்துலையுமே என்னை ஃபஸ்ட்டாக கூப்பிட்டு போயிட்டு டக்குன்னு நம்ம இது மாதிரி படிக்கட்டு வந்து இந்த இடத்துல நம்ம பிளேட்டில் போய் என்ட்ரு ஆக போகிறோம். அப்போ வந்து கேட்குறாரு. நான் சொன்னேன், நீங்கள் யாருங்க, நீங்கள் என்ன ஊர் அப்படின்னாரு. என்ன ஊருன்னு சொன்னேன். நான் திருச்சி சமயபுரம் அப்படின்னு சொன்னார். தமிழங்கன்றதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார். அப்புறம் நான் கேட்டேன். அப்படின்னு கேட்டுட்டு நீங்கள் இந்த பிளேட்டில் தான் வேலை பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா அவங்க அந்த யூனிஃபார்ம் போட்டிருந்தாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்புறம் சொன்னார், இப்போ நான் ஃபஸ்ட்டு போயிடுவேன், நீங்கள் அப்புறம் எனக்கு பின்னால் வாங்க, நான் இந்த லக்கேஜ் எடுத்துகிட்டு போயிட்டுங்களா அவங்ககிட்ட கொடுக்கட்டுமான்னு கேட்டார். நான் சொன்னேன், இல்லைங்க நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுங்க, நான் வரேன் அப்படின்னு சொன்னேன். சரின்னு அவர் ஃபஸ்ட்டு போயிட்டார். போன பிறகு தான் அப்புறமா எல்லாரையும் விட்டாங்க. அதுக்கப்புறம் நான் போயிட்டேன். நான் போகிற வரைக்குமே அவர் போய் என்னுடைய லக்கேஜ் மேலே கொண்டு போய் வச்சுட்டார். ஏன்னா ஹேண்ட் லக்கேஜ் 7 கிலோ தானே, அதை நான் வெளில போடலை, மேலே கொண்டு போய் வச்சுட்டு அவர் எல்லாம் அந்த பாஸ்போர்ட் இதோட நின்னார். நான் போனவுடனே என்னோடய சீட் நம்பர் சொல்லிட்டு போயிட்டார். போன பிறகு தெரியுங்களா அது யாருன்னு தெரியுங்களா சொன்னால் நீங்கள் நம்பலையா அது என்னன்றது தெரியுங்க. எப்படின்னா அவங்க குடும்பத்தில் ஒரு நபராக பார்த்தாருங்க. அவங்க குடும்பத்தில் எப்படி கைடு கொடுப்பாங்களோ அந்த மாதிரி கொடுத்தாரு. அப்போ கூட கேட்டார். நான் பேசும்போது, நீங்கள் போகிறீங்களா, போயிட்டு உங்களுக்கு ஆள் வந்துடுவாங்களா பயந்து கேட்குறாரு. என்ன தெரியுதில்ல, பார்க்கும்போதே தெரியுதில்ல, அவங்களுக்கு ஒன்றுமே தெரியல, யதார்த்தமாக இருக்காங்க அப்படின்றது தெரியுதில்ல. எப்பயுமே என்னுடைய தங்கை தான் என்னை நினச்சி கவலைப்படுவா. அக்கா நீங்கள் என்னக்கா நீங்கள் வெகுளி மாதிரி பேசுகிறீங்க, வெகுளியாக இருக்கீங்க, உங்களால் என்ன பண்ணுவீங்க அக்கான்ட்டு ரொம்ப கவலைனாரு. நீங்கள் மலேசியா போனால் உங்களுக்கான ஆள் வந்துடுவாங்களா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், வந்துடுவாங்க, வந்து கூப்பிட்டு போயிடுவாங்கன்னு. அவர் ரொம்ப கவலையாக சொன்னார். பார்த்து பத்திரமா போயிட்டு சேஃபாக வாங்க. மெயினாக ஆள் வரலன்னா நீங்கள் மலேசியாவில் ஏர்போர்ட்லேயே நீங்கள் இந்த மாதிரி ஹெல்ப் கேளுங்க, அங்கே உங்களுக்கு தெரியாதெல்லாம் சொல்லி தருவாங்க, பத்திரமா போங்கன்னு ரொம்ப கவலையாக பேசினார். என்னென்னா நான் ஃபோன் நம்பர் வாங்கலை, ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கல, யாருன்னே தெரியாது. ஆனால் இந்த உயிர் இருக்கிற வரைக்கும் அவரை நம்ம மறக்க மாட்டோம், சரிங்களா? ஏன்னா உதவி பண்ணுறவங்கள மறக்கக்கூடாது. அன்றைக்கி வந்து வேறு யாரோ மாதிரி நடந்துக்கல, நம்ம சொந்தங்கள் மாதிரி நடந்துக்கிட்டாங்க. அந்த சொந்தம் யாருன்னு கேட்டால் மெயினாக வந்து மடியில் உட்காந்துருக்காரு இல்லைங்களா, அப்பா உட்காந்துருக்காருல்ல, நம்ம எல்லா இடத்துலையுமே நமக்கு எதுவுமே தெரியலன்னு போய் நிற்கும் போது யாருன்னா ஒருத்தர் அனுப்புவார், சரிங்களா? உதவி பண்ணுவார், யாருன்னாவது அனுப்புவார், சரிங்களா? பாபாவை நம்ம எதுவுமே வேண்டாம், நமக்கு எதுவுமே வேண்டாம், ஒன்றுமே இல்லை, நம்ம எங்கே வேணாலும் நிற்கலாம். ஆனால் அந்த இடத்துல யாருன்னா நமக்காக அனுப்புவார். அனுப்பிச்சு நீங்கள் அந்த வேலையை அவங்களுக்கு பாருங்கன்னு சொல்லுவார். நம்ம நினைப்போம் நம்ம எல்லா இடத்துலையும் தனியாக இருக்கிறோம், தனிமையில் இருக்கோம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் தனிமை கிடையாது. பாருங்கள், காது கொடுத்து எப்படி கேட்டுக்கிட்டு இருக்காருன்னு பாருங்கள், அப்படியே பார்த்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துல தனிமை இல்லை, நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் ரூபமாக வந்து நமக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணி கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த பையன் யார் தெரியுங்களா? பைலட்டு, அந்த பிளேன் ஓட்டுற பையன் அவர், சரிங்களா? அந்த பிளேனே ஓட்டுறவர் பைலட்டு. அவரு தான் எனக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணார். ஃபுல்லாக எனக்கு பேசுனது, போனது, எனக்கு கைட் பண்ணது, என்னை உட்கார வச்சது, என்கிட்ட அவ்வளோ அன்பாக நடந்தது எல்லாமே அவர் தான்ன்றது எனக்கு அப்புறம் தான் தெரியும். அந்த பிளேன் போன பிறகு தான் தெரியும் அந்த பிளேனை ஓட்டுற பைலட்டுன்னு தெரியும். நிஜமாக சொல்கிறேன் சைரா. பாபா டிபேட்டிங்களுக்கு கேட்குறேன். பாபாவை பற்றி தெரியாதவங்களுக்கு தெரியாது, எதுவுமே தெரியாது. பாபாவை பற்றி தெரியாதவங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரிலாம் உங்கள் வாழ்க்கையில் எதுனா பாபா அற்புதம் பண்ணியிருந்தா என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, சரிங்களா? ஏன்னா எல்லாருமே சில பேர் சொல்லுவாங்க கஷ்டம்லாம் கொடுக்குறாருங்க, நிறைய கஷ்டங்கள் கொடுக்குறாரு. அந்த கஷ்டம் ஏன் கொடுக்குறாருன்னா, நம்ம எல்லா சாமியும் கஷ்டம் கொடுப்பாங்க. அது ஏன்னா நமக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது நம்ம சுற்றி யார் இருக்காங்க அப்படின்னு காட்டுறதுக்காக கொடுப்பாரு.
ஒரு குழந்தைங்களை வந்து ஒரு தாய் அடித்து வளர்க்குற மாதிரி நமக்கு நல்லது கெட்டது எல்லாம் சொல்லி தருவார். ஆனால் அந்த இடத்துல யார் வந்து உண்மை பொய்ன்றதையும் நமக்கு காமிச்சு கொடுத்துருவாரு. அதே நேரத்தில் நம்மளை கையோட பிடிச்சி கூட்டிகிட்டு போயிடுவார். ஃபஸ்ட்டு வந்து நான் சேனல் ஆரம்பித்த புதுசில் பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு போகிறேன். நான் இப்போ எங்கே போகிறேன், இது பேருனா நான் திருப்பதி போகிறேன். திருப்பதி போனால் இது மாதிரி பெரிய படிக்கட்டு ட்ரெயினில் ஏறினா எனக்கு ரொம்ப மயக்கம் வந்து அப்படியே தலை சுற்றுது, விழுற மாதிரி ஆகிட்டேன். ஒரு வயசானவர் மாதிரி இருந்து பின்னால் குரல் கொடுக்குறாரு. குரல் கொடுத்தோடனே திரும்பி பார்க்குறேன், ஆனால் யாரையும் காணோம். சரிங்களா, யாருமே இல்லை. அதுக்கப்புறம் தான் நினச்சிக்கிட்டேன் அப்பா நமக்காக குரல் கொடுத்துருக்காருன்ட்டு. அந்த மாதிரி நம்ம பின்னாலேயே தான் வருவார். அன்னைக்கு வந்து அந்த பையன் ரூபமாக வந்து எனக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணார் மலேசியாவை போகிறதுக்கு. நான் போவேனா, மலேசியாவில் போய் சேருவேனா, நான் திரும்பி வந்துடுவேன் அப்படின்லாம் நினச்சேன். அதெல்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய உறவுகள் நமக்கு அங்கே கொடுத்துருக்காரு. நமக்காக நான் வேலை அங்கே எல்லாமே போய்கிட்டு இருக்குது. சீக்கிரம் மலேசியாவிலேயே பார்த்துக்கிட்டே உட்காந்துருப்பேன். நான் வேறு மலேசியா போயிட்டேன், நான் இவரை விட்டுட்டு. அதனால் இவர் என்னை விட்டுட்டு இருக்க முடியல இவரால். அதனால் நீ வேன் கூப்பிட்டு என்னை பக்கத்தில் இப்போ உட்கார வச்சுக்கிட்டாரு. சரிங்களா, இனிமேல் எங்கன்னா போனாக்கா இதுக்கு வெயிட் போடுறாங்களோ பார்சல் இது போடுறாங்களோ தெரியாது, இவரையும் கூப்பிட்டு போயிடணும். ஏன்னா நம்ம போயிட்டோன்னு வச்சுக்கலாம், நீ மட்டும் என்னை விட்டுட்டு போயிட்டல, நீங்கள் நான் தான் வருவேன்ட்டு. ஆனால் வந்தார், குட்டி பாபாவாக வரல. நான் அந்த வீட்டுக்கு போன 3ஆம் நாள் பெரிய பாபாவாக வந்தார், பெருசாக வந்துட்டார். எல்லாரும் சொன்னாங்க நீங்கள் வந்ததால தான் அவர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு அவரை பார்த்த உடனே சந்தோஷம் ஆயிடுச்சு. ஏன்னா நிறைய பேருக்கு நிறைய பரிசு விழுந்தது. பரிசு அந்த குடும்பத்துக்கு தான் கிடைச்சிது. அந்த மாதிரி வந்து பாபா அந்த வீட்டுக்கு வந்துட்டாரு. இப்போ அங்கே தான் உட்காந்துருக்காரு. சரிங்களா, ஆனால் இவர் எங்கே போனாலும் இனி நம்ம கூப்பிட்டு போயிடணும். அதனால ஏன்னா வச்சுக்கோங்க, நம்ம எங்கன்னா போயிட்டோம்னா நீ ஏன் என் பக்கத்தில் இல்லை, நீ வா என் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுக்கிறாரு. ஏன்னா நம்ம சகோதரிகளும் அப்படிதான் நினைக்கிறாங்க, நான் எங்கேயும் போகக்கூடாது, இங்கே இருக்கணும்னு. அப்படி கிடையாது சைரா. என்னுடைய தம்பி, தங்கை, அம்மா, அப்பா, என்னுடைய உறவுகள் எல்லாருமே நீங்கள் தான் சொல்லுவேன் நான். இது வந்து ஃபார்மாலிட்டிக்கு பேசுகிறதோ இல்லை நடிப்புக்காக பேசுகிறதோ அந்த மாதிரி கிடையாது. என்னோட உயிர் இருக்கிற வரைக்கும் உங்களெல்லாம் நான் யாரையும் மறக்க போகிறது இல்லை. ஏன்னா என்னுடைய சொந்தங்கள் எல்லாமே நீங்கள் தான் சொல்லுவேன் நான். வீடியோ அதிகமாக போய்கிட்டு இருக்குது. ஏன்னா இந்த வீடியோ என்னால் பேச முடியுமா, இதெல்லாம் மறந்துடுவேனா அப்படின்லாம் நினச்சேன். மறக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. இப்போ பேசிட்டேன், நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டேன் பாபாவை பற்றி. அப்புறம் வந்து என்றைக்குமே எவ்வளோ பெரிய ஆளானாலும் மறக்க மாட்டேன். நம்ம எல்லாருக்கும் எல்லா நன்மைகள் செய்யறதுக்கு வந்திருக்கேன், நிறைய கொடுக்கறதுக்கு வந்திருக்கேன். அந்த வாய்ப்பு கடவுள் என்னைக்கு பாபா நமக்கு என்னைக்கு கொடுப்பாருன்றது தெரியல. நம்ம கனவு லட்சியெல்லாம் சின்னதில்லை, பெருசு. அதனால தான் அதுக்கான போராடிக்கிட்டே இருக்கிறேன். நீங்கள் பார்க்குறவங்களுக்கே என்னடா இது ஒரு சாதாரண ஒரு சின்ன எண்ணெய் வைக்கிறாங்க, இதுக்கு போராட்டம் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்கன்னு நீங்கள் நினைப்பீங்க. அதெல்லாம் கிடையாது. அதுக்கு மேலே நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் வந்து நீங்கள் நினைக்கலாம் சாதாரணமாக வீடியோலாம் பார்க்குறவங்களுக்கு இதில் நிறைய கண்ணீர், அவமானம் இருக்குது. எல்லாம் உங்ககிட்ட தான் சொல்லுவேன். மறந்துடாத ஒரு விஷயம் சொல்கிறேன் நான். இன்னும் ஒரு 700 கூட வரல, 4700 கூட வரல சப்ஸ்கிரைப் நமக்கு. வேறு ஜூன் 8ஆம் தேதி நம்ம சேனல் ஆரம்பித்து 2 வருஷம் ஆகுது. ஜூன் 8ஆம் தேதி 2வது வருஷம் கேக் வெட்டி நம்ம கொண்டாடுவோம். அதுக்குள்ளே எனக்கு அந்த 300 சப்ஸ்கிரைப் வந்துருச்சுன்னா பரவாயில்ல. சும்மா விளையாட்டுத்தனமாக சொல்லுவேன், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு அது சொல்லணும்னு சொல்லுவேன். ஆனால் இப்போ உண்மையாக சொல்கிறேன், நான் இது தனியாக கேட்கணும்னு நினச்சேன். எனக்காக வந்து நம்ம ஒரு 5000 சப்ஸ்கிரைப் வந்துட்டா பரவாயில்லன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா ஜூன் 8ஆம் தேதி நம்ம சேனல் ஆரம்பித்து அது வீடியோ போட்ட டேட் அது. அதனால என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு 5000 சப்ஸ்கிரைப் வந்தால் ஒரு சந்தோஷமாக இருக்கும்ல, அப்படியே ரொம்ப ஹாப்பியாகிடும். ஒரு சப்ஸ்கிரைப் வந்துடுச்சு நமக்கு அப்படின்ட்டு. அதனால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சா பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நான் இப்போ அப்பாவை பற்றி சொன்னது எல்லாமே உண்மைகள் தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அப்பாவை வந்து அன்போடு கும்பிடுங்க. நம்ம அன்பு கொடுத்தா நமக்கு அன்பு மட்டும்தான் கிடைக்கும், வெறுப்பு கொடுத்தா வெறுப்பு கிடைக்கும். நம்ம அன்பு கொடுக்கறதால அப்பாவும் விட மாட்டேன்றாங்க, நம்ம மக்கள்களும் என்னை விட மாட்டேன்றாங்க, இங்கே தான் இருக்கணுன்றாங்க. தயவு செஞ்சு என்னை அப்படி நினைக்காதீங்க, சரிங்களா? ஒன்று சொல்லட்டுங்களா, நம்ம வந்து பணம் காசெல்லாம் தாண்டி எப்பயுமே ஒன்று தேவை. பணம் வரும் போகும். பணம் பெரிய கொடீஸ்வரங்களாக இருக்காங்க, திடீர்னு கீழே இறங்கிடுவாங்க. ஆனால் நம்ம ஒருத்தவங்க மேலே வைக்கிற அன்பு, மரியாதை,
நம்ம வைக்கிற பாசம் இது மட்டும்தான் நிரந்தரம். சரிங்களா? பணம் இருக்கிறவங்களுக்கு ஒரு மரியாதை, பணம் இல்லாதவங்களுக்கு ஒரு மரியாதை அப்படிலாம் கிடையாது. பணம் இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம அன்போடு இருந்தால் அந்த அன்பு திரும்பி 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 நமக்கு கிடைக்கும்னு சொல்கிறேன். நானும் அந்த அன்பு நான் உங்களுக்கு அன்பு கொடுப்பேன். நீங்களே என் மேலே வச்சுருக்க அன்பு வந்து பணம் வந்துட்டா மாறிடுமா, இவங்க மாறிடுவாங்களா அப்படி நினைக்கவே நினைக்காதுங்க. தயவு செஞ்சு என்னுடைய உறவுகளே நினைக்காதீங்க. உங்களுக்காக இந்த உயிர் இருக்கிற வரைக்கும் உங்கள் கூட தான் இருப்பேன். நான் தனியெல்லாம் கிடையாது. நீங்களாம் இருக்கும்போது எனக்கு என்ன குறை? நான் கொஞ்சம் வேலையாக இருக்கிறேன், இந்த மாதிரி ரொம்ப பிஸியான நேரத்தில் கூட வாய்ஸ் ரெக்கார்டு எது போட்டாலுமே எடுத்து ரிப்ளை பண்ணுவேன், பேசுவேன். அதுதான் நான். மற்றபடி நான் பேசாமல் இருக்கிற ஆள்லாம் கிடையாது. அப்படி என்ன தப்பாக நினைக்காதீங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜூன் 8ஆம் தேதிக்குள்ளே எனக்கு நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருங்க. சரிங்களா? ஏன்னா லைக்கும் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்கள். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஏன்னா நம்ம ஜூன் 8ஆம் தேதி வருது. அப்போ எத்தனை சப்ஸ்கிரைப் இருக்குன்னு உங்ககிட்டலாம் சொல்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டே இருங்க. அப்பாவோடைய அழகு பாருங்கள், அன்பு பாருங்கள், அப்பாவை அன்போடு இருக்கிறான்னு பாருங்கள். நம்ம அன்பாக இருக்கிறதோடு தான் இவரும் உட்காந்து நம்மளை இவ்வளோ தூரம் கொண்டு போய்கிட்டு இருக்காரு. நீங்களும் அன்பாக இருந்து அப்பா கூட நிரந்தரமாக அவரோட அன்பு வாழ்க்கைங்கன்னு சொல்லிட்டு வீடியோ முடிச்சுக்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். லைக் பண்ணுங்கள், ஷேர். அவருடைய பாதத்தில் நம்ம கை வச்சுட்டு இருக்கோம், கும்பிட முடியல. நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.